Welcome student. I'm Ganesan. So இப்போ இந்த differential equationல linear differential equation solving linear differential equation பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த differential equationல த்ரீ டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ் அண்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா எப்படி இருக்கும்னா தட் இஸ் dy பை dx பிளஸ் py ஈக்குவல் டு q. இந்த ஃபார்மேட்ல இருக்கிறத நம்ம டைப் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல ரெண்டு p அண்ட் qவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் x. சரி, இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தா அதை வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். பொதுவாகவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா முதல் ட்ரை வந்து வேரியபிள் செப்பரபிள் ட்ரை பண்ணணும். ஒருவேளை வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா ஹோமோஜீனியஸா இருக்குமா லீனியரா இருக்குமான்றது முடிவு பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும் பட்சத்துல அதை நம்ம அப்படி ப்ரொசீட் பண்ணலாம். சரி, இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஃபேக்டர் ஐஎஃப்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஆர் இன்டெக்ரல் ஃபேக்டர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இது. இப்போ இதை யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுதணும். சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா தட் இஸ் y இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்ட்டு dx. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து நம்ம கண்டுபிடிச்ச இன்டெக்ரல் ஃபேக்டரை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃபைனலாக இன்டெக்ரல் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்படிதான் நம்ம ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சரி, டைப் 2 அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைப் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து dx by dy பிளஸ் px ஈக்குவல் டு q. இப்படி இருந்தால் அது வந்து டைப் 2. ஸோ இந்த டைப் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் நம்ம வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா இ பவர் இன்டகிரல் pdy. இதுல பியும் ஒய்யும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கும். சரி, இப்போ இந்த இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு நம்ம சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அங்க எழுதின மாதிரியே எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கியூ இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்ட்டு டிஒய். ஸோ இதுதான் வந்து டைப் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க பைகாட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்சிடும். சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூலலாம் இந்த இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு எம்சிக்யூல கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இவ்வளவுதான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் வந்து இதுதான். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்.